ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, இந்த உலக நாடகம் முடிய போகின்றது. அதனால் ஆத்மாக்களாகி நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். ஆதலால் நாம் அனைவரும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருவை நீக்கி தூய்மையான மகான் ஆத்மாவாக ஆக்கணும். பழைய உலகத்தின் மீது நமக்கு எந்த விதமான சிறிதும் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. நான் செல்வந்தன், நான் புத்திசாலி, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்ற அந்த உணர்வுகள், அபிமானங்களை நீக்கி நான் ஆத்மா, நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகணும். இந்த எண்ணம் தான் நம்முடைய மனதில் இருக்கணும். பாபாவுடைய அன்புல மூழ்கி அந்த அன்பு என்ற விமானத்தின் மூலமாக நம்ம பாபாட்ட பறந்து போகணும். பாபாவுக்கு சமீபமாக இருக்கணும். பாபாவுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் அன்பாக சொல்லணும். பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் இந்த விளக்கங்கள் கொடுக்குறாரு. 28/4/2022 மீட்டே பச்சே அப் வாபஸ் கர் சல்னா ஹே. இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இஸ்லே தேக அபிமான் சோடுத்தே ஜாவோ. ஆதலால் தேகம் என்ற எண்ணத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். मैं इतना अच्छा हूँ, धनवान हूँ, एक सब छोड़ अपने को आत्मा समझ. நான் மிக நல்லவன், நான் செல்வந்தன், இம்மாதிரியான எண்ணங்களை நீக்கிவிட்டு ஆத்ம எண்ணத்தில் இருங்கள். ஆத்மான்னு தன்னை புரிஞ்சுக்கோங்க. प्रश्न, किस निश्चय व धारणा के आधार पर तुम बच्चे अपनी बहुत ऊंच तकदीर बना सकते हो? எந்த நம்பிக்கை, எந்த தாரணையின் ஆதாரத்தில் குழந்தைகளாகி நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மிகவும் உயர்ந்ததாக ஆக்கி கொள்ள முடியும்? உத்தர், பகலா நிச்சய சாஹியே அம் ஆத்மா ஹே. முதல்ல நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும், நான் ஒரு ஆத்மா. அபி ஹமே ஷரீர் छोड़कर வாபஸ் கர் ஜானா ஹை. நாம இப்போ இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இஸ்லே இஸ் துனியா சே தில் நஹி லஹானா. ஆதலால் இந்த உலகத்தின் மீது உங்களுடைய இதயத்தை பறிகொடுக்க கூடாது. हमको पढ़ाने वाला और साथ ले जाने वाला शिव बाबा है. நமக்கு படிப்பு கற்பிப்பவர், மேலும் நம்மை கூட அழைத்து செல்லக்கூடியவர் शिव बाबा. उनकी श्रीमत पर हमें चलना है. அவருடைய ஸ்ரீமத் படி நாம் நடக்க வேண்டும். श्रीमत पर चल अपना व अपने मित्र संबंधियों का कल्याण करना है. ஸ்ரீமத் படி நடந்து தனக்கும் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். जो बच्चे श्रीमत पर नहीं चलते या जिनको पढ़ाने वाला बाप में निश्चय नहीं, वह कोई काम का नहीं. எந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அல்லது படிப்பு கற்றுத்தரக்கூடிய தந்தையின் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள். वक्त चलते चलते गुम हो जाता है. அவர்கள் ஞான மார்க்கத்தில் நடக்க நடக்க காணாம மறைஞ்சு போயிடுறாங்க. ஊஞ்ச் தக்தீர் பனா நஹி சக்தே. அவர்களால் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியாது. பாடல். ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. बच्चे बैठे हो और जानते हो कि बाबा के सामने बैठे. குழந்தைகள் அமர்ந்துள்ளீர்கள், மேலும் அறிந்துள்ளீர்கள் பாபாவுக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். कोई सन्यासी उदासी मित्र संबंधी आदि के सामने तो नहीं बैठ. எந்த ஒரு சந்நியாசிகள் அல்லது சாதுக்கள், உற்றார் உறவினர்கள் முன்னால் நாம் அமர்ந்திருக்கவில்லை. जानते हो हमें बरोबर अति मीठे बाप जिसको हम जन्म जन्मांतर याद करते उनके सन्मुख बैठ. குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். என்ன அறிந்திருக்கின்றோம்? அதி மீட்டா,
மிகவும் இனிமையான தந்தை, யாரை நாம் பல பிறவிகளாக நினைவு செய்து வந்தோமோ அவருக்கு எதிரில் அமர்ந்துள்ளோம். ஆக நம்ம யார் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம்? சாது சந்நியாசிகள் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல. பல பிறவிகளாக நாம் யாரை நினைவு செய்து தேடிக்கொண்டு பக்தி செய்து கொண்டிருந்தோமோ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். அம்பி உன்கி ஜீத்தே ஜி பச்சே பனை, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே அவருக்கு குழந்தையாக ஆகிவிட்டோம். सन्यासी को तो फॉलोअर्स बनते रखते हैं अपने घर में है ना. சன்னியாசிகளுக்கு ஃபாலோயர்ஸ்னா வர்றாங்க, ஆனால் அந்த ஃபாலோயர்ஸ் அவங்க வீட்டில் தான் வசிப்பாங்க. वह फॉलोअर्स कहलाते परंतु ஃபாலோ नहीं करते. ஃபாலோவர்ஸ்னா பின்பற்றணும், ஆனால் அவங்க எதையும் பின்பற்றுவதில்லை. அவங்க அவங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தும் பச்சோங்கோ ஃபாலோ கர்னா ஹே. ஆனால் நாம குழந்தைகள் தந்தை என்ன சொல்றாரோ அதை பின்பற்ற வேண்டும். புத்தி மே யாத் ரஹே அம் ஆத்மா ஹே. புத்தியில நமக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும், நான் ஒரு ஆத்மா. ஜஹா பாபா ஜாயங்கி வஹா அம்பி ஜாயங்கி. பாபா எங்கு செல்வாரோ குழந்தைகளாக நாமும் அங்கு செல்வோம். निराकार बाबा परंदाम से यहाँ आया है पतितों को पावन बनाने. நிராகாரமான பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார், பதீதர்களாய் பாவனமாக ஆக்க. ஆயங்கே तो पति दुनिया में पति शरीर में. அவர் வருவதே பதீத உலகத்துல, பதீத शरीरத்துல. जो पहला नंबर में पावन थे, जिसने 84 जन्म बोहा है, उनमें ही बैठकर एक सब समझाता है. யார் முதல் நம்பர்ல பாவனமாக வாழ்ந்தாரோ, 84 பிறவிகளை அனுபவித்துள்ளார்களோ, அவருடைய உடல்ல பாபா வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார். யஹா பௌத் பச்சே பைठे हैं. இங்கு நிறைய குழந்தைகள் அமர்ந்துள்ளீர்கள். டீச்சர் கோய் ஏக் கோ படாएंगे क्या? டீச்சர் வந்து ஒருத்தருக்கு மட்டும் பாடம் சொல்லி தர மாட்டாரு. பகவான் बात सिर्फ अर्जुन की प्रति ऐसे तो हो न सके. பகவானுடைய மகா வாக்கியம் ஒரு அர்ஜுனனுக்காக மட்டும் என்று சொல்ல முடியாது. बच्चे चलते हम आत्मा बाप के सामने बैठे. குழந்தைகள் நாம் புரிந்திருக்கின்றோம், நாம் ஆத்மாக்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். और कोई भी सत्संग में ऐसे नहीं समझेंगे. வேற எந்த சத்சங்கத்திலையும் இந்த மாதிரி ஆத்மா என்ற புரிதலோ, ஆத்ம தந்தை முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்காது. तुमको समझाया जाता है तुमको अभी वापस चलना है. பாபா குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கின்றார்? குழந்தைகளே, இப்பொழுது வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும். ஷரீர் को तो यहाँ ही छोड़ना है. ஷரீரத்தை நாம் இங்குதான் விட்டு செல்ல வேண்டும். इसलिए देह का बाण छोड़ते जाओ. ஆதலால் தேகம் என்ற அபிமானத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். मैं इतनी अच्छी हूँ, धनवान हूँ, ये सब छोड़ना है. நான் மிக நன்றாக இருக்கின்றேன், நான் மிக செல்வந்தனாக இருக்கின்றேன், இந்த உணர்வுகளை நாம் நீக்க வேண்டும். मैं आत्मा हो एक निश्चय करना. நான் ஒரு ஆத்மா, இந்த நம்பிக்கை வேண்டும். बाप को याद करते करते बाप के साथ चल पड़ना. பாபாவை நினைவு செய்து செய்து தந்தையின் கூடவே செல்ல வேண்டும். शिव बाबा कहते मुझे तो देह अभिमान हो न सके क्योंकि मुझे अपना देह तो है ही नहीं. शिव बाबा சொல்றாரு, எனக்கு ஒரு பொழுதும் தேக அபிமானம் என்பதே வராது. ஏன் வராது? ஏனென்றால் எனக்கு என்ற தேகம் இல்லை. तुमको भी पहले एक देह अभिमान थोड़े ही थे. நமக்கும் சத்தியத்துல திரேதாயத்துல தேகத்துல வாழ்ந்தாலும் அந்த தேக அபிமானம் இருக்காது. जब तुम आत्मा मेरे पास थी फिर तुमने 84 जन्म पाठ बचाया.
ஆத்மாக்களாகி நாம் பரந்தாமத்தில் பாபா கூட இருந்தோம். அதுக்கப்புறம் 84 பிறவி சக்கரத்தில் வந்து நம்முடைய பாகத்தை நடிக்கின்றோம். தும் கஹெங்கே हमने ராஜபாகி லியா தா ஃபிர் ஹராயா. நீங்கள் குழந்தைகள் இப்போ சொல்றீங்க, ராஜபாக்கியத்தை பெறுகிறோம், பின்னர் இழக்கின்றோம். फिर तुमको முக்திதாம் வாபஸ் லே சல்னே ஆயா. இப்போ குழந்தைகளை முக்தி தாமத்திற்கு வாபஸ் அழைத்து செல்ல வந்துள்ளேன். ஷரீர் கோ தோ நஹி லே ஜாவுங்கா. பாபா ஷரீரத்தை அழைத்து செல்ல மாட்டாரு. एक पुराना शरीर इसका बांध तो बुद्धि में तोड़ना है. இது பழைய சரீரம், இந்த சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை துண்டிக்க வேண்டும். रहना भी अपने गृहस्थ व्यवहार में. நீங்க உங்களுடைய குடும்ப காரியங்களை செய்து கொண்டு குடும்பத்தில் தான் இருக்கணும். ये कोई சந்நியாசி மட் நஹி. இது வந்து சந்நியாசிகளுடைய மடம் அல்ல. अपने घरबार को संभालना है, वक्तो छोड़ करके जात. குழந்தைகள், நீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கணும். குடும்ப பொறுப்புகள் கடமைகளை நீங்க தான் செய்யணும். பட் சந்நியாசிகள் இல்லறத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. பாப் பச்சோं से छुड़ाते नहीं है. பாபா வந்து என்ன செய்யறாரு, குழந்தைகளை அவங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கிறது இல்லை. बाप कहते तुम अपने बच्चों को याद दिलाओ, शिव बाबा को याद करो. ஆனால் நீங்க குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணுங்க, சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். समझाते रहो तो उनको भी शिव बाबा से प्यार हो जाएंगे. நீங்க அவர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைத்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் சிவ தந்தையின் மேல் அன்பு வரும். शिव बाबा कितना मीठा और प्यारा है. शिव बाबा எவ்வளோ இனிமையானவர், மேலும் அன்பானவர். सबको यहाँ बिठा देवे तो बच्चों को कौन संभाले. உங்களை எல்லாம் பாபா மவுண்ட் அபுலே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை யாரை சம்பாலனை பண்ணுவாங்க. ऐसे यहाँ बहुत बच्चे हैं जो यहाँ से शरीर छोड़कर जाते फिर दूसरे जन्म लेकर यहाँ आएंगे बाप से वर्षा लेने. இங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க, உடலை விட்டு போயிட்டாங்க. உடலை விட்டு போயிட்ட பிறகு அவங்க திரும்பி குழந்தையா பிறந்து மறுஜென்மம் எடுத்து திரும்பி தந்தைகிட்ட வர்றாங்க ஆஸ்தி அடைய. एक निश्चय होना चाहिए हम आत्मा है. பாபா மீண்டும் நமக்கு நிச்சயப்படுத்துறாரு, நான் ஒரு ஆத்மா. एक शरीर छोड़कर, இந்த शरीरத்தை விட்டு வாபஸ் ஜானா, நாம் திரும்பி செல்ல வேண்டும். யஹா ஹமாரா தில் நஹி லக்தி ஹை. இங்கு நம்முடைய இதயம் ஈடுபடக்கூடாது. பழைய உலகத்துல, பழைய சரீரத்துல, பழைய தேக சம்பந்தத்துல நம்முடைய மனதை பறிகொடுக்க கூடாது. சந்நியாசி லோக் கஹते பிரம்ம தத்துவ में लीन हो जाएंगे. சந்நியாசிகள் சொல்றாங்க நாம பிரம்ம தத்துவத்துல போய் ஐக்கியமாயிலாம். अनेक मत मतांतर है, यहाँ तो एक बाप है. உலகத்துல அநேக வழிமுறைகள் சொல்றாங்க, ஆனா இங்க நமக்கு ஒரே ஒரு தந்தை தான் இருக்காரு. பாப் ஆயா ஹே பச்சோं को वापस ले चलने. பாபா வந்திருப்பதே குழந்தைகளை வாபஸ் அழைத்து செல்ல. சத்தியமே சப் தரம் நஹி தே. சத்தியத்துல இத்தனை தர்மங்கள் இருக்காது. அபி சத்திய ஸ்தாபனா ஹோ ரஹா ஹே. இப்பொழுது சத்தியுகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அபி பாபா ரீஇன்கார்னேட் ஹுவா ஹே. இப்போ பாபா மீண்டும் பரகாய பிரவேசம் செய்துள்ளார். தும் அபி ரிஜுனேட் ஹோ ரஹே ஹோ. இப்போ பாபா நம் குழந்தைகளை புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறார். ரீஇன்கார்னேஷன் ஏக் கே லியே கஹெங்கே. ஒரே ஒரு சிவ தந்தை தான் பரகாய பிரவேசம் செய்து அவதரித்துள்ளார். बहुत बच्चे लिखते हैं बाबा हमारा जीवन में अच्छा ही परिवर्तन आया. நிறைய குழந்தைகள் பாபாவுக்கு கடிதம் போடுறாங்களாமா. என்னன்னு, பாபா எங்களுடைய வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது.
கபி தோடே क्रोध आ जाता है, சில நேரம் கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஹாம் பச்சி எக் தோ ஹோகா, பாபா சொல்கிறாரு ஆமா குழந்தைகளே அப்படிலாம் நடக்கும். பிமாரி கோய் ஃபட் சே छूट जाती है क्या, ஒரு வியாதி வந்ததுன்னா அது உடனே ஒரே நாளில் போயிடாது. சப் குண் நிகழ்த்தே நிகழ்த்தே நிர்குண் பன் கை ஹோ, ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி 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 இப்போ கலியுக கடைசியில் குணமற்றவர்களாக ஆயிட்டோம். அபி சர்வ குண்வான் பன்னா, இப்போ அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். தும்கோ அத்தக் தன் மில்தா ஹை, உங்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கின்றது. வஹா லோப் கி பாத்தி நகி, சத்தியத்தில் பேராசை என்பதே இருக்காது. யஹா லோப் பஷ் கித்னே சோரி ஆதி கர்த்தே, ஆனால் இங்கே குழந்தைகள் கலியுகத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, அநேக பேர் பேராசைக்கு வசமாகி நிறைய திருட்டு காரியங்கள் செய்கிறாங்க. ऑफिसर्स की गफलत से अनजान को गोदामी खराब हो जाता है, फिर जला देता है. ஆஃபீஸஸ்னுடைய தவறுகள் காரணத்தினால அரிசி தானியங்கள்லாம் கிடங்கில் சேமிக்க வைக்கிறாங்க இல்லையா, ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. பட் அது ஆஃபீஸஸ் சரியாக கவனிக்காதனால அது ரொம்ப கெட்டு போயிடுறது. அப்போ அந்த தானியங்கள் ஃபுல்லாக எரிச்சிடுறாங்க. யஹா தோ மனுஷ்ய பூக் மர்தே ஹி, ஒரு பக்கம் மக்கள் பட்னியில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த குடோனில் ஸ்டாக் வச்சிருக்கிறது சரியாக அவங்க பாதுகாக்காதனால கெட்டு போயிடுது. தும் சுமஸ்தே அம்கோ ஷிவ் பாபா படாத்தா ஹே, இப்போ நாம் புரிந்து கொண்டோம். இதெல்லாம் நமக்கு யார் சொல்லித்தர்றாங்க? சிவ தந்தை. पहले जब तक किसको एक निश्चय नहीं शिव बाबा को पढ़ाता है तो कोई काम की नहीं. முதல்ல இந்த நம்பிக்கை வேண்டும். ஆத்மாக்களுக்கு தந்தை சிவன் வந்து பாடம் சொல்லி தர்றாருன்னு. இந்த நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆத்மாக்கள் எதற்கும் பயனற்றவர்கள். பாபா ने समझा तुम्हारा आत्मा पतित बनी, பாபா புரிய வைத்திருக்கின்றார் உங்களுடைய ஆத்மா பதீதமாயிடுச்சு. அபி பாவன் பன் ரஹி ஹே, இப்பொழுது பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீமத் பர் ஜரூர் சல்னா ஹே, ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். அப்படி மத் நஹி சலனா ஹே, தன்னுடைய மனவழியில் நீங்கள் செல்லக்கூடாது. மித்திர சம்பந்தியோं को श्रीमत से कल्याण करना है, உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்? ஸ்ரீமத் படி நன்மை செய்ய வேண்டும். चिट्ठी लिखनी है, श्रीमत से नहीं लिखेंगे तो अकल्याण करेंगे. கடிதம் எழுதணும், அதுவும் ஸ்ரீமத் படி தான் எழுதணும். அந்த காலத்தில் பாபாட்ட லெட்டர் காமிச்சிட்டு தான் போடுவாங்க, அல்லது பாபா லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லி தருவாங்க. தாதிகள் இருந்த காலத்துலேயும் தாதிமார்கள்ட்ட லெட்டர் காமிச்சிட்டு தான் அவங்க போடுவாங்க. அப்படி எழுதலைன்னா, அப்படி காமிக்கலைன்னா என்ன ஆகிடும்? அக்கல்யாணம் ஆகிடும். பௌத்தி சுப்கர் சிட்டி லிக்தகி, நிறைய பேர் எப்படி இருக்காங்களாமா, பாபாக்கு தெரியாமல் மறைச்சு மறைச்சு லெட்டர் எழுதுறாங்களாம். பாபா சிக்ஷக் பைட்டா ஹை தோ பாபா கோ பத்தானா चाहिए. பாபா நமக்கு டீச்சராக வந்திருக்கார், அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பாபாட்ட சொல்லணும். பாபா तुमको ऐसी चिट्ठी लिखने सिखाएंगे जो पढ़ने वाला का रोमांच खड़े हो जाए. லௌகிக்க வீட்டுக்கு கூட பாபா எப்படி கடிதங்கள் எழுதணும்னு சொல்லி கொடுப்பார். அவர் சொல்கிற மாதிரி கடிதம் எழுதுனீங்கன்னா வீட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகிடும்? அப்படியே மயிர் கூச்சரியுமாமா, அந்தளவுக்கு அவங்களுக்கு குஷி கிடைக்கும். பாபா மனா நஹி கர்த்தே தோட் நிபானா, பாபா கடிதம் போட வேணான்னு எல்லாம் சொல்கிறதில்ல. பட் எப்படி கடிதம் எழுதணும்னு பாபாட்ட கேட்டு எழுதணும், அல்லது எழுதின கடிதத்தை பாபாட்ட காட்டிட்டு நம்ம போஸ்ட் பண்ணணும். பாபா சொல்கிறது என்ன? தோடு நிபானாஹி, துண்டித்து கடைப்பிடியுங்கள். நஹி து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் கைசே ஹோகா, இல்லைன்னா இல்லறத்திலிருந்து நல்லறம் என்று எப்படி கொண்டு வர முடியும்? कोई है जो श्रीमत पर नहीं चलते तो गुम हो जाते.
யார் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு நாள் ஞானத்தை விட்டே காணாமல் போயிடுவான். தக்தீர் மே நஹி தோ சல் ந சகே, அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இந்த ஞான மார்க்கத்தில் நடக்க முடியாது. ஐசே பௌத் புருஷ் ஆத்தே ஜின்கி ஸ்திரியா நஹி ஆத்தி ஹை. பாபா யஜ்யத்தில் நிறையா ஆண்கள் வர்றாங்க, ஆனால் அவங்க வீட்டில் மனைவிகள் வர்றதில்லை. மான்தே நஹி ஹை, அவங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதே இல்லை. சிவ் பாபா லிக்தே தும் ஹோ கம்ஜோர் ஹோ. சிவ் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அப்போ பலகீனமாக இருக்கீங்க. उनको भी समझावो, तुमने तो प्रतिज्ञा किया था आज्ञा मानेंगे. ஸோ நீங்கள் உங்கள் மனைவிக்கு சொல்லணும், நீ தான் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்க, திருமணத்தின் போது உறுதிமொழி கொடுப்பான், கணவன் என்ன சொன்னாலும் அவருடைய சொற்படி நடப்பேன். अपनी स्त्री को ही वश नहीं कर सकते हो तो विकारों को वश कैसे कर सकेंगे. பாபா கேட்குறார், உங்கள் மனைவியே நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தெரியலன்னா எப்படி விகாரத்தை வசப்படுத்துவீங்க. तुम्हारा फर्ज है स्त्री को अपने हाथ में रखना, प्यार से समझाना. உங்களுடைய கடமை உங்கள் மனைவியை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் அன்போடு ஞானம் புரிய வைக்கணும். शास्त्र में सब इस समय की बातें लिखी हुई है. சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் யாவோ இந்த நேரத்தின் நினைவாக தான் எழுதப்பட்டிருக்கு. தும் பிராமன் भी पहले बुद्धू थे, अब बाबा ने बुद्धिवान बनाया. நீங்கள் பிராமணர்களும் முதல்ல முட்டாள் மாதிரி இருந்தீங்க, பாபா இப்போ புத்திசாலியாக ஆக்கிட்டாரு. तुम जानते हो शिव बाबा ने 5 वर्ष पहले ऐसा ही पाठ बचाया होगा. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. என்ன தெரிஞ்சிட்டோம்? சிவ தந்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பார்ட் பிளே பண்ணாரு. ஐசா ஹி சம்சாயா ஹோகா, இதே மாதிரி தான் ஞானம் புரிய வைத்தாரு. और एक ब्रह्मा भी जान गए हैं, ब्रह्मा கூட புரிஞ்சிட்டாரு. तुम अभी पुरुषार्थ कर रहे हो, जो अच्छी रीति सर्विस करेंगे वही फरिश्ता बन जाएगा. இப்போ நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள், மேலும் யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தாவாக மாறுறாங்க. ஆக இசாப் கிதாப் ரக் ஜாத்தா ஹை தோ சஜா காணி படேங்கி. உங்களுடைய கணக்கு வழக்குகள் மிச்சம் இருந்ததுன்னா, கணக்கை முடிக்கலைன்னா தண்டனை பெற வேண்டியதாக இருக்கும். அபி தும்கு சன்முக் பைட்டா ஹோ. இப்போ பாபா குழந்தைகளுக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறார். சிவ் பாபா தும்கு சுனாத்தா ஹே, சிவ தந்தை தான் உங்களுக்கு சொல்றாரு. ஐசே மத் சம்ஜோ பிரம்மா சுனாத்தா ஹே, அப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் இது பிரம்மா சொல்றாருன்னு. शिव बाबा कहते बच्चे अब नाटक पूरा होने वाला है. शिव बाबा சொல்றாரு, குழந்தாய் இப்போ இந்த உலக நாடகம் முடிவடைய போகின்றது. तुम मेरे से योग लगावो तो पवित्र बन. நீங்கள் என்னிடம் யோகம் செய்யுங்கள், அப்போ பவித்திரமாகி விடுவீர்கள். तुम जानते हो अब साजन लेने आया है और तुमको पढ़ाते भी है. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நாயகன் நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார், அதற்காக இப்பொழுது ஞான படிப்பு கற்றுத்தராரு. கித்னா வண்டர் ஹே, இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். तुम कितने सौभाग्यशाली हो, एक ही श्रीमत पर चलना चाहिए. நீங்கள் எவ்வளோ சௌபாகியசாலிகள், ஆகவே ஒருவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். कहते तुम सबसे श्रेष्ठत्य श्रेष्ठ हो. பாபா சொல்றார், நீங்கள் அனைவரை விட ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமானவர்கள். மை ஸ்ரீ ஸ்ரீ ஹூம், தும்கோ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரேஷ்ட பனாத்தா ஹூம். பாபா யாரு? ஸ்ரேஷ்டத்திலும் ஸ்ரேஷ்டமானவர். அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரேஷ்டமாக ஆக்குகின்றார். ஸ்ரேஷ்ட துனியா பனாத்தா, ஸ்ரேஷ்டமான உலகமாக ஆக்குகின்றேன். यहाँ कितने पति थे और अपने ऊपर श्री का टाइटल रखते. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பதீத்தமாக இருக்கின்றார்கள்,
ஆனால் அவங்க தன் மேலே ஸ்ரீங்கிற டைட்டில் கொடுத்துக்கிறாங்க. தும் ராவன் பர் விஜய் பிராப்த் கர்த்தே ஜாத்தே ஹோ, நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். துமர ஆத்மா ரூபி சுயி பர் கட் லக் கயா, ஆத்மா என்ற ஊசியில துருப்பிடிச்சிருக்கு. அப் சும்பக் ஆக்கர்கே சாஃப் கர்த்தே, இப்போ பாபா கந்தம் போல் இருக்கின்றார். அவர் ஆத்மாங்கிற ஊசியை சுத்தமாக ஆக்குகிறார். சாஃப் ஹோகா तो साथ चलेंगे. कट उतरने के लिए बाप को याद करो. ஆத்மா சுத்தமாக ஆயிடுச்சுன்னா பாபா கூடவே போகலாம். அதனால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த துருக்களை நீக்க வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மாதாயே ஸ்ரீ கிருஷ்ணக்கு முக்குமே மக்கன் தேக்தே, தாய்மார்கள் கிருஷ்ணனுடைய வாயில வெண்ணெய் இருப்பதாக சொல்றாங்க. வகை ஸ்வர்கரூபி மக்கன், அது எதனுடைய அடையாளம்? ஸ்வர்க்கம் என்ற வெண்ணெய் தான் அவர்கிட்ட இருக்கு. தோ பில்லி ஆப்பஸ் மேல் எடுத்து மக்கன் ஸ்ரீ கிருஷ்ண கோமிலா, 2 பூனைகள் சண்டையிட்டு கொண்டதாம், எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஆனால் அது நடுவில் யாரு கிடைச்சது? வெண்ணெய் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு. ஸ்ரீ கிருஷ்ண அக்கேலே தொடைகி ராஜ்ஜி கரை, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கிடைக்கிறதுன்னா அவர் ராஜ்யத்தில் என்ன ஒருத்தர் தனியாக உட்காந்து ராஜ்யம் பண்ணுவாரா? சூரியவன்சி சந்திரவன்சி கரானா சல்தா ஹே, சூரிய வம்சம் சந்திரவம்சம் இந்த 2 வம்சமும் நடைபெறும். உஸ்கே பாத் ஃபிர் ராஜாவுக்கு கரானா ஆச்சாத்தா, அதன் பின்னாடி துவாபர யுகத்தில் ராஜாக்களுடைய பரம்பரை நடைபெறும். வக் பௌத் புராணே சல்தே ரஹ்தே ஹே, அவங்களாம் ரொம்ப பழமையானவர்கள். பீச்சே பிரஜா பிரஜா பர் ராஜி ஹோதா, சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் மகாராஜா மகாராணி ஆட்சி புரிவாங்க. துவாபர யுகத்தில் ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. இப்போ கலியுகத்தில் பிரஜைகள் மீது ஆட்சி. अभी तुम जानते हो बाबा ने हमको पाठ बजाने भेजा था. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம் பாபா நம்மளை இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்பிச்சிருக்காரு? நாம் நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். சொர்க்கமே அம்பௌத் சுகி தே, ஸ்வர்க்கத்தில் நாம் ரொம்ப சுகமாக இருந்தோம். 21 जन्म का वर्षा भारत में ही गाया जाता है. 21 பிறவிகளுக்கு பாக்யம் என்று பாரதத்தில்தான் அந்த மகிமை செய்யப்பட்டிருக்கின்றது. வ கன்யா 21 ஜனம் के लिए वर्षा दिलाता है, ஒரு கன்யா 21 குலத்தை உத்தாரம் செய்தார்கள்னு மகிமை செஞ்சிருக்காங்க. பாபா கிतना अच्छी रीति समझाते, किसी किसी की पुराना सड़े हुए अवगुण निकलते नहीं है. பாபா ரொம்ப நல்ல முறையில் புரிய வைக்கிறார். ஆனாலும் இன்னும் சில குழந்தைகள் தன்னுடைய பழமையான தனக்குள் இருக்கக்கூடிய பழைய அவகுணங்களை நீக்குவதில்லை. பாபா படா மார்ஷல் பீஹே, பாபா கே சாத் தர்மராஜ் ஹி, பாபா மிகப்பெரிய சேனை தலைவனாக இருக்கின்றார். அவர் கூட தர்மராஜ் இருக்காரு. அகர் ஸ்ரீமத் பர் ந சலே தோ உன்கா ரைட் ஹேண்ட் தர்மராஜ் பி ஹே. சப்போஸ் பாபா இவ்வளோ அன்பா இனிமையா புரிய வைக்கிறாரு, ஆனாலும் குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பாபாக்கு வலதுகரமா தர்மராஜ் இருக்காரு. பாபா கி கோத் மே ஜனம் லியா फिर वहां जाकर मर जाता है तो कितना काटा पड़. இங்கே பாபாவுடைய மடியில் பாபா உன் குழந்தையா பறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் என்ன ஆயிடுறாங்க? இறந்து விடுகிறார்கள். இறந்துடுறாங்கன்னா ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஸ்ரீமத் பர் நஹி சல்தே தோ மர் ஜாத்தா ஹே, ஸ்ரீமத் படி யார் நடப்பதில்லையோ அவர்கள் ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. அதை பாபா இறப்புன்னு சொல்கிறார். कितना समझाते सिर्फ बुद्धि से समझो बाबा हम आपके हैं. பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். ஸோ புத்தியால் புரிஞ்சுக்கோங்க, நான் பாபாவுடையவன். இஸ்
समय दुनिया सारी पत्थर बुद्धि, இந்த நேரம் முழு உலகமே கல்லு புத்தியார். एक बाबा भी कहते हमको शास्त्र आदि पढ़े थे, जानते कुछ नहीं थे. பிதாஸ்ரீ பிரம்மா கூட சொல்றாரு, நான் நிறைய சாஸ்திரங்கள்லாம் படித்தேன், ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுக்கல. अगर कोई कहे मुझे एक शिक्षा गुरु से मिली तो क्या गुरु से शिक्षा एक को ही मिलते ही क्या? சப்போஸ் யாராவது எனக்கு இந்த ஞான படிப்பினை குருகிட்டிருந்து கிடைச்சதுன்னா, குரு என்ன ஒருத்தருக்கு மட்டும் சொல்லி கொடுப்பாரா என்ன? குரு की फॉलोअर्स तो बहुत होता है. குருவுக்கு ஃபாலோயர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. और गुरु की शिक्षा ली होती तो गुरु की पदवी भी ली होती है. குருவினுடைய அறிவுரைகள் பெற்றார்கள் என்றால் பின்னாடி அவங்களுக்கு குருங்கிற பதவி கிடைக்குது. ஏக் தோ பாத்தே நிராலா. ஆனால் பாபா நமக்கு இங்கே சொல்லித்தரக்கூடிய விஷயங்களே முற்றிலும் தனிப்பட்டது. शिव बाबा इनकी द्वारा शिक्षा दे सबसे बुद्धियों हटवाता है. शिव बाबा इवर मूलமாக நமக்கு ஞான கல்வி கற்பித்து அனைவர் மீதும் வைத்துள்ள புத்தி யோகத்தினை துண்டிக்கின்றார். एक ही दक से सब कुछ छुड़ा दिया. ஒரே அடியா பாபா எல்லா இதிலிருந்தும் நம்மை விடுவித்து விடுகிறார். बच्चे बहुत ने भी ऐसा ही किया. பிதாஸ்ரீ பிரம்மா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் விட்டார். அந்த மாதிரி அநேக குழந்தைகள் செய்தார்கள். பட்டி பன்னீதி என ஆரம்பத்தில் பட்டி ஆரம்பமாக வேண்டியதாக இருந்தது. பாகிஸ்தான் में बच्चों को कितना संभाल. பாகிஸ்தானில் பாபா குழந்தைகளை எவ்வளோ பாதுகாத்தார். புத்திவானோ की புத்தி பாபா बैठा था. புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக உள்ள பாபா அமர்ந்திருந்தார். हम पाकिस्तान गवर्नमेंट को कहते थे अनाज अच्छा नहीं मिला. जट ऑफिसर्स कह देते जो चाहे सो पसंद कर ले जाओ. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு நல்ல தானியங்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸர் என்ன சொன்னாராமா, நீங்கள் வாங்க, இங்கே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. புத்திக்கு தாலா கோல்னேவாலா பாபா தான். ஆனால் எல்லாருடைய புத்தியினுடைய பூட்டை திறக்கக்கூடியவர் பாபா. சகந்தோ குச் கர்னா ஹோட்டா. சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். குமாரியா கித்னா மார்க்காத்தி. கன்னியர்கள் நிறைய அடிவதையெல்லாம் வாங்கினாங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் அநேக தொல்லைகள் கொடுத்தாங்க. கித்னா யாது கர்த்திஹி. ஆனாலும் அவர்கள் அந்த அடிவதை வாங்கிட்டு பாபாவை ரொம்ப அன்பாக நினைச்சாங்களாம். பாபா கமால் ஹே ஆப்கி அம்கோ ஈஸ்வரிய லாட்ரி மில்தி ஹே. பாபா நீங்கள் எவ்வளோ அதிசயம் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஈஸ்வரிய லாட்ரியே கொடுத்துருக்கீங்க. कितने बच्चों को मीठा बनना प्यार से चलना है. எத்தனை குழந்தைகளை இனிமையாக ஆக்கியுள்ளாரு. அன்போடு நாம் நடக்க வேண்டும். घर वालों को भी उठाना है. குடும்பத்தில் உள்ளவர்களையும் நாம் உத்தாரம் செய்யணும், விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். रचिता अगर भाग जाए तो रचना का क्या हाल होगा. பாபா இன்னைக்கு குடும்பத்தெல்லாம் விட்டு ஓடி வரக்கூடாதுங்கிறார். சப்போஸ் அப்பா படைப்பவர் அவர் ஓடி வந்துட்டா அவருடைய படைப்பாகிய குழந்தைகளுடைய நிலை என்னாகும். यहाँ सन्यासियों का एक पाठ था, उस समय पवित्रता की दरकार थी. ஆனால் துவாபர யுகத்தில் சன்னியாசிகளுடைய பார்ட் அம்மாதிரி இருந்தது. மனைவி குழந்தைகள்லாம் விட்டு ஓடினாங்க. காரணம் பாபா என்ன சொல்ல, அந்த நேரம் தூய்மையின் உதவி தேவையாக இருந்தது. தூய்மை அவசியம் தேவையாக இருந்தது. ये सारा खेल बना हुआ है. இந்த முழு நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. सारी राजधानी यहाँ स्थापना हो रही है. முழு ராஜ்யம் இங்கு ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. சத்தியமே பத்தீத்தோங்கோ பாவன் நகி பனாய். சத்தியத்தில் பத்தீத்தர்களை பாவனமாக்குறதுங்கிற
காரியமே இருக்காது. ஏன்னா அங்கே யாரும் பத்தித்தமானவங்களே இருக்க மாட்டாங்க. எக் சங்கம் கிஹி மசூர் ஹை, இது சங்கம யுகத்தின் புகழ். बाबा कहते मैंने आगे भी कहा था कि कल्प कल्प संगम युग में आता हूँ. பாபா முன்னாடி கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எதை சொல்லியிருக்காரு? கல்ப கல்பம், கல்பத்தின் சங்கமத்தில் தான் நான் வருகிறேன். उन्होंने फिर युग युग का चमच अवतार लिख दिया. ஆனால் அவங்க யுக யுகம் வந்ததாகவும் ஆமை அவதாரம் முதல் அவதாரம் எல்லாம் எடுத்ததா சொல்லிட்டாங்க. மனுஷ भी सत सत करते रहते. சாது சந்நியாசில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது சத்தியம் சத்தியம் என்று மனிதர்கள் கருதுனாங்க. ராவண் ராஜ்யனா, ராவண ராஜ்யம் அல்லவா. சந்நியாசி சதைவ் சாந்தி மாங்கते हैं, सुख को नहीं मानेंगे. சந்நியாசிகள் எப்பவும் சாந்தி தான் விரும்பினாங்க, அவங்க சுகத்தை விரும்புறதில்லை. கங்கே கியான் டீக் நகி, உடனே சொல்லிடுவாங்க இவங்க ஞானமே சரியில்லைன்னு. துனியாமே சுகை கஹா, ஏன்னா உலகத்தில் சுகமே இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ராம் தா தோ ராவன் பி தா. ஏன்னா புராண கதைகளில் ராமர் வாழ்ந்தப்போ ராவணன் இருந்தான். கிருஷ்ணதா தோ கன்சதா, கிருஷ்ணன் வாழ்ந்தப்போ கம்சன் இருந்தார். அவர் சொர்க்கமே அப்பார் சுக்குதா. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? ஸ்வர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. அங்கே ராவணனோ கம்சனோ எந்த அரக்கர்களும் இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணனுக்கோ இத்தனா பியார் கர்த்தே ஹே, கிருஷ்ணன் மீது எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. வக்தோ ஸ்வர்கமே ஹி மிலேகா, அவர் நமக்கு சொர்க்கத்தில் தான் கிடைப்பார். ஏக் தோ அபி துமாரா மனோகாமனா பூரன் ஹோத்தா ஹை. இப்போ பாபா குழந்தைகளின் மன ஆசைகளை பூர்த்தி செய்கிறார். தும் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? பாபா கிருஷ்ணபுரி में ले चलने के लिए पुरुषार्थ करा रहा है. பாபா நாம் கிருஷ்ணபுரிக்கு அழைத்து செல்வதற்காக நம்மை முயற்சி செய்விக்கின்றார். तो बाबा के साथ सच्चाई सफाई बहुत चाहिए. ஸோ இப்படிப்பட்ட தந்தையிடம் நாம் சத்தியமாக உண்மையாக சுத்தமாக இருக்கணும். छुपाने से बहुत नुकसान होता. பாபா கிட்ட நீங்கள் எதை மறைச்சாலும் அதன் மூலமாக உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். न सुनाने के कारण भूल वृद्धि को पाती रहती. தப்பு செய்துட்டு அதை மறைக்கக்கூடாது, மாற்றி சொல்லக்கூடாது. எது செய்தோமோ அது சொல்லணும். அப்படி நம்ம மறைச்சோன்னே நேரம் அந்த தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். बाबा कदम कदम पर श्रीमत देते फिर भी कोई राय पर न चले तो बाबा क्या करे. பாபா ஒவ்வொரு அடியிலையும் நம்ம எப்படி நடக்கணும்னு ஸ்ரீமத் கொடுக்குறார். ஆனால் குழந்தைகள் நீங்கள் அந்த ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா பாபா என்ன செய்ய முடியும்? बाबा समझाते तुम ईश्वरीय संतान में बड़ी रॉयल्टी और सयाना छे. பாபா புரிய வைக்கிறார், நீங்களாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள், மிகவும் ராயலாகவும் மேலும் கெட்டிக்காரங்களாக இருக்கணும். बहुत प्यार से तुम्हें सबको बाप का पहचान दे. மிகுந்த அன்போடு நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். पूछते परमपिता परमात्मा के साथ तुम्हारा क्या संबंध. நீங்கள் கேளுங்க, பரம்பிதா பரமாத்மா கிட்ட உங்களுக்கு என்ன சம்பந்தம். वक्त तो स्वर्ग का रचयिता तो स्वर्ग के मालिकपन को वर्षा होना चाहिए. அவர் ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர். அப்போ நாமெல்லாம் என்ன ஆகணும்? ஸ்வர்க்கத்துக்கு அதிபதிங்கிற ஆஸ்தி பெறணும். தும்கோ வர்ஷாத்தா ஹராதியா, உங்ககிட்ட அந்த ஆஸ்தி இருந்தது, அதனை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஃபிர் தும்கோ தேதா, மீண்டும் உங்களுக்கு தருகிறேன். एक लक्ष्मी नारायण यहाँ का लक्ष्य है. இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும் என்பது பாபா நமக்கு இங்கே லட்சியம் கொடுக்கிறார். பாப் ஜரூர் சத்யுக் கா ஹி ராஜபாகி தே. பாபா அவசியம் சத்திய யுகத்தின் ராஜபாக்கியத்தை தான் தருகிறார். பச்சோं को सर्विस करनी चाहिए. குழந்தைகள் சேவை அவசியம் செய்யணும். सबको जियदान देना, அனைவருக்கும் உயிர் தானத்தை கொடுக்கும்.
21 जन्म के लिए 21 பிறவிகளுக்கு உயிர் தானம் கொடுங்க. தும்கி மகான் புண்ணியா, நீங்க தான் மகான் புண்ணியாத்மாக்கள். तुम्हारा जैसा पुण्यात्मा कोई हो न सके. உங்களை போன்ற புண்ணியாத்மாக்கள் வேற யாரும் இருக்க முடியாது. புண்ணியக்கு துனியாமே சல்னா, புண்ணிய ஆத்மாக்கள் புண்ணிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். பௌத் மீட்டா பன்ன, மிகவும் இனிமையானவர்களாகும். ஏகை பதீத் பாவன் அவர் தாதா, இவர் பதீத பாவன் தந்தை, இவர் நம்முடைய சகோதரர் பிரம்ம பாபா. बच्चों को वैश्यालय से निकल शिवालय में ले चलने लिए आया है. குழந்தைகளை வைஷ்யாலயத்திலிருந்து நீக்கி சிவாலயத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். இன்கோ ரௌரவ் நரக் பீகத், இந்த உலகத்தை அதாவது கலியுகத்தை கொடூரமான நரகம் என்றும் கூறப்படுகின்றது. ஏன் கொடூரமான நரகம்? दुख ही दुख है, दुखமே दुखंदा. பாபா आया है दुखदाम से निकल सुखदाम में ले चलने. பாபா வந்திருப்பதே துக்கமான உலகத்திலிருந்து நம்மை விடுவித்து சுகம் நிறைந்த உலகத்துக்கு அழைத்து செல்ல. हम ऐसे परलौकिक माता पिता से सदा सुख लेने के लिए मिलने के लिए आए हैं. நாம் இப்படிப்பட்ட பரலோகிக்க தாய் தந்தையிடமிருந்து சதா காலத்திற்குண்டான சுகத்தை அடைவதற்காக நாம் சந்திக்க வந்துள்ளோம். बहुत खुशी की बात, இது மிகுந்த மகிழ்ச்சிக்கான விஷயம். तुम्हारे को खुशी है हम तुमको खुशी है हम शिवालय स्थापन करने वाला भोलानाथ भंडारी बाबा के पास जाते. இப்போ நமக்கு குஷி இருக்கு. என்ன குஷி இருக்கு? சிவாலயத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய போலாநாத் பாபாவிடம் வந்துள்ளோம். याद भी शिव को करना है, रथ को नहीं करना. நாம் நினைவும் சிவ் பாபாவை தான் செய்ய வேண்டுமே தவிர இந்த ரதமாக உள்ள பிரம்மாவை அல்ல. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், பாப் கே சாத் சதா சச்சா ரக்னா. பாபாவுடன் நாம் மிகவும் சத்தியமாக இருக்க வேண்டும். குச் பி சுப்பானா நஹி, எதனையும் மறைக்க கூடாது. பௌத் பௌத் ராயல்டி और समझदारी से चलना है. மிக மிக ராயலாகவும் புத்திசாலியாகவும் நடக்க வேண்டும். 21 जन्मों के लिए अरे को जीदान देने की सेवा कर पुण्य आत्मा बनना है. 21 பிறவிகளுக்காகன்னு அனைவருக்கும் நாம் உயிர் தானம் தரக்கூடிய சேவை செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். ஆத்மரூபி சுயி பர் கட் சடி ஹுயி, ஆத்மா என்ற ஊசியில் துரு என்பது ஏற்பட்டுள்ளது. உசை யாத் கி யாத்ரா மே ரக் உத்தார்னா, அந்த துருக்களை தந்தையினுடைய நினைவு என்ற யாத்திரையிலிருந்து அந்த துருவை நீக்க வேண்டும். वरदानम, स्नेह के उड़ान द्वारा समीपता का अनुभव करने वाला पास विथ आनर भव. அன்பு என்ற விமானத்தின் மூலமாக சமீபத்தன்மையின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் पास विथ आनर भव. स्नेह की शक्ति से सभी बच्चों को आगे बढ़ाते जा रहा है. அன்பு என்ற சக்தியின் மூலமாக அனைத்து குழந்தைகளும் முன்னேற்றத்தில் செல்கின்றார்கள். स्नेह की उड़ान तन से मन से व दिल से बाप की समीप लाता है. அன்பு என்ற விமானம் என்பது உடல், மனம் மற்றும் உள்ளத்தால் தந்தைக்கு சமீபமாக வருகிறார்கள்.
ज्ञान योग धारणा में यथाशक्ति नंबरवार है. ஞானம் யோகம் தாரணை இவைகளில் யதாசக்திக்கேற்றாற் போல வரிசை பிரகாரமாக இருக்கிறார்கள். लेकिन स्नेह में हर एक नंबर 1 है. ஆனால் அன்புல அனைவருமே நம்பர் 1 இருக்காங்க. स्नेह में सभी पास है. அன்புல எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க. स्नेह का अर्थ ही है पास रहना और पास होना है. அன்பு என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன? சமீபத்தில் இருக்க வேண்டும், அருகாமையில் இருக்க வேண்டும், மேலும் அனைவற்றிலும் பாஸ் ஆக வேண்டும். हर परिस्थिति को सहजी पास कर. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் எளிதாக நாம் தேர்ச்சி பெற வேண்டும். ऐसे पास रहने वाला पास विथ ऑनर बनता है. யார் பாபாவுக்கு சமீபத்தில் இருக்கிறார்களோ அவங்க என்ன ஆகிறாங்க? பாஸ் வித் ஆனர், முழு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைகிறார்கள். ஸ்லோகன்: माया और प्रकृति की तूफान में सेफ रहना है, दिल तख्त नशीन बन जाओ. மாயை மற்றும் இயற்கையினுடைய புயலில் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் இதய சிம்மாசனதாரியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. உங்கள் நண்பன் எப்படியோ அப்படியே தான் நீங்களும் இருப்பீங்க. அதனால் நண்பனை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. As is your friend, so will be you. Beware of your selection.